மெயினா எதுக்கு இந்த டூரிங் எடிஷன் செலக்ட் பண்ணனா வந்து என் கம்ஃபர்ட்டுமே பரவாயில்லாம இருக்கு. ஹில்ஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆக்சுவலி இப்ப நீங்க டிராபிக்ல மேனுவர் பண்றப்ப கொஞ்சம் அந்த ஹேண்ட் கார்டு ரிமூவ் பண்றதுக்கு மெயின் ரீசனே அதுதான். ஆக்சுவலா மேல போனா கன்ஃபார்ம் வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். சிட்டி டிராபிக்ல வந்துட்டு நல்லாவே டிராப் இருக்கு ப்ரோ. சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து பரவாயில்ல. ஆக்சுவலா பேக் பிரேக் வந்து திட்டத்திட்ட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இன்ஜின் ஹீட் ஃபீல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சிட்டி டிராஃபிக்ல. வெல்கம் டு ரைட் டு ரெவ். இன்னைக்கு வந்து பஜாஜ் டாமினார் 400 டூரிங் எடிஷன் இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கோட மைலேஜில் ஆரம்பிச்சு இதோட ரைடிங் குவாலிட்டி எப்படி இருக்குது, பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, சர்வீஸ் காஸ்ட்டு, ஸோ எதனால் இந்த பைக்கை சூஸ் பண்ணிங்க, ஸோ டூரிங் பர்பஸில் இந்த பைக் எந்த அளவுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது அண்ட் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது. இந்த பைக் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த ரிவ்யூ வந்து கேட்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டாமினார் 400 டூரிங் எடிஷன், இதில் வந்து நார்மலும் இருக்கும் டூரிங் எடிஷனும் இருக்கும். நீங்கள் வந்து டூரிங் எடிஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க. எதனால் வந்து இந்த பைக் சூஸ் பண்ணிங்க? இந்த டாமினார் அப்படின்னு போகிறதுக்கு ஏதாவது ரீசன் இருந்தா, இல்லை டூரிங்க்கு நிறைய பைக்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக வேறு ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்களா, இல்லை இதுதான் ஃபிக்ஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு டூரிங் எடிஷன் சூஸ் பண்ணிங்களா? ஏன் டூரிங் எடிஷன் சூஸ் பண்ணீங்க? அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பஜாஜ் டாமினார் பார்த்தது வந்து அவங்க பேஜில் அண்டார்டிகா ஒடிசின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 3 பைக்கர்ஸ் வந்துட்டு டாமினார்லேயே ட்ராவல் பண்ணி அண்டார்டிகா வந்து 100 டேஸில் என்னமோ கவர் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்த்தா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதுலேருந்தே இந்த பைக் தான் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு என்எஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து என்எஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நார்மல் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு அதோட அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி எனக்கு இது ஃபீல் ஆச்சு. அப்புறம் வெயிட் பண்ணி 4 இயர்ஸ் கழிச்சு இந்த வண்டி தான் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி எடுத்த வண்டி இது. டாமினார்ல வந்து நார்மல் எடிஷன், டூரிங் எடிஷன் ரெண்டு இருக்கும். அது இது யூஜி. ஆக்சுவலாக நீங்கள் டூரிங் எடிஷன் ஸ்பெஷலாக சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன? ஸோ டூரிங் பர்பஸில் நீங்கள் டூர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போகும்போது எந்தெந்த அளவுக்கு லக்கேஜ் லோட் பண்ணிட்டு போயிருக்கீங்க, பில்லியன் கூட போயிருக்கீங்களா, இல்லை இண்டிவிஜுவல் டூரிங் போயிருக்கீங்களா? ஸோ இந்த கேட்டகரி எல்லாத்துலேயுமே இந்த வண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அண்ட் ஏன் டூரிங் எடிஷன் ஸ்பெஷலாக சூஸ் பண்ணீங்க? டூர்னு இப்போ வரைக்கும் ஒன்றும் ரொம்ப பெரிய லாங் எதுவும் போனதில்லை. கேரளா அந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்ஸ் மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். மெயினாக எதுக்கு இந்த டூரிங் எடிஷன் செலக்ட் பண்ணனா வந்துட்டு இப்போ இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் தனித்தனியாக மாட்டணும், ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அது மட்டுமே தனியாக ஒரு 15 to 20K அந்த ரேஞ்சில் வருது. ஆனால் இது ஹோலாக ஃபுல்லாக பைக்கோட எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த 7,000 அந்த ரேஞ்சு தான் எக்ஸ்ட்ரா. யூஜிக்கும் இந்த டூரிங் எடிஷனுக்கும் நான் வாங்கும்போது 7K to 8K தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால ஆக்சசரிஸோடவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு டூரிங் எடிஷன். அதே மாதிரி பீலியன் கம்ஃபர்ட்டுமே பரவாயில்லாம இருக்கு. ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஹம்ப் வந்து இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? அது வந்துட்டு ஜஸ்ட் சப்போர்ட் தான், பெருசா ஒன்னும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. இப்போ பவர் த்ராட்டில் ஏதாவது பண்றேன்னா சடனா இதாகுதுன்னா ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் சாஞ்சு உட்காரலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ அடுத்து இது வந்துட்டு இப்போ நீங்க ஹில்ஸ்ல அந்த மாதிரி ஏரியால ஓட்டிருப்பீங்களா? அங்கெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் கொடுக்குது இந்த இன்ஜின்? ஹில்ஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த திணறலுமே இல்லை. அது பாட்டுக்கு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கு. இப்போ கொடைக்கானல் நாங்க ஏறணும், எடுத்து ஒரு 3 monthsல என்னமோ ஏறணும். அப்பவே எந்த பிரச்சனையுமே இல்லை. 250யும் அப்போ வந்துருச்சு, டாமினா 250. அது கூட கொஞ்சம் இதாகிட்டு இருந்துச்சு. பட் வந்துட்டு எங்க வண்டி எந்த பிரச்சனையுமே இல்லை, அது பாட்டுக்கு ஸ்மூத்தா ஏறிட்டே இருந்துச்சு. இப்போ எப்படி சொல்றது, லோ கியர்ஸ்ல தான் ஏத்தணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. ஒரு லெவல்ல இருந்தா 4th, 3rd, 4th, 5thலயே கூட ஏறதான் முடிஞ்சது. ஈஸியா தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கேயுமே டார்க் லெவல் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்க சிட்டிக்குள்ள ஓட்டும் போது இந்த வண்டி ரொம்ப பவர்டா இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா, இல்லை சிட்டி ரைடுக்கும் இது எந்த அளவுக்கு சூட்டபுளா இருந்தது? அந்த மாதிரி ரொம்ப பவர்டா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணதில்லை. மெயின் ரீசன் ஒன்று வந்து வெயிட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த மேனுவரிங் வந்து நீங்கள் 5th gearலயே 35ல வந்து மேனுவர் பண்ண முடியும். அதையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த வண்டி எடுத்துச்சு. முன்னாடியே வந்து அந்த டிராக்டபிலிட்டி வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ வந்துட்டு அதனால ஒன்றும் பெருசா இது இல்லை. பட் வந்து எப்படி சொல்ல, இப்போ நீங்க டிராஃபிக்ல மேனுவர் பண்றப்ப கொஞ்சம் லைட்டா இதாகும், பழகிற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த டிராஃபிக்ல வண்டியை ஹேண்டில் பண்றதுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா வெயிட், இன்னொன்று கொஞ்சம் அங்கங்கே அந்த டூரிங் இதில் ஆக்சரிஸில் ஆட் ஆகும்போது வண்டியோட வித்துமே கொஞ்சம் பெருசாகும். சப்போஸ் இப்போ வந்து இதில் ஹேண்ட் கார்டு ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த நக்கல் கார்டு, அந்த ஹேண்ட் கார்டு ரிமூவ் பண்றதுக்கு மெயின் ரீசனே அதுதான். ஆக்சுவலா கொஞ்சம்
இன்னுமே வெளியே இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அது எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். பட் வந்து அது நிறைய இடத்துல நம்மளுக்கு இந்த கட் அடிக்கிறப்ப அப்பெல்லாம் வந்து நல்லா ஃபீல் ஆகும். ஏன்னா ஹேண்ட் கார்டு இருக்கப்ப நல்லாவே கொஞ்சம் வெளியே ப்ராடா ஃபீல் ஆகும். நம்மளுக்கே கொஞ்சம் இந்த கேப்ல போகுமா இல்லையான்னு. ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ். 1 month போயிடுச்சு, ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு, உங்களுக்கு கியரிங்லாம் நல்லா செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க ஃப்ளோ தான் நீங்க இது பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பேலன்ஸ் கூட அவ்வளோ இதாகாது. ஏன்னா சீட் ஹைட்டுமே நார்மலா இருக்கு, எல்லாருமே ஃபுட் பண்ற மாதிரி இருக்கு. நான் வந்து 5'6", 5'7" தான் இருக்கேன். என்னால ரெண்டுமே வந்து ஃபிளாட் ஃபுட் பண்ண முடியும், ரெண்டு ஹீலுமே. சோ வந்துட்டு எனக்கு பேலன்ஸ் பண்றதுக்கும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. இப்போ இந்த வண்டியோட ரைட் குவாலிட்டி பார்க்கும்போது சஸ்பென்ஷன் செட்டப்பு, உங்களுக்கு இந்த டயர்ஸோட கிரிப்பு, ஸோ சீட் கம்ஃபர்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஓவரால் ரைட் குவாலிட்டி எப்படி இருக்கு உங்களுக்கு? மாடரேட்டா இருக்கு, ரொம்ப சூப்பர் இல்ல, ரொம்ப இதுவும் கிடையாது, டியூக் அளவுக்கு ஹார்டும் கிடையாது. ஓகே, உங்களால ஒரு 100 to 120, 130 வந்துட்டு நீங்க ஒரே ஸ்ட்ரெச்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேல வந்து உங்களுக்கு கொஞ்சம் சோர்னஸ் ஃபீல் ஆகும். நீங்க மேபி ஜெல் சீட் இல்ல ஏர் குஷன் ஏதாவது ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே போகலாம் தாராளமா. ஒரு 150 to 200 வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெச்ல க்ரூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி எனக்கு இந்த வண்டியில சாஃப்ட் ஸ்பாட்னா 90 to 110 தான். அதுக்கு மேல போனா கன்ஃபார்ம் வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். பீலியன் கம்ஃபர்ட்டுமே வந்துட்டு மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இதுல நல்லாவே உட்காரலாம். ரைடர் அளவுக்கு பீலியனும் சப்போர்ட் பண்ணி உட்கார முடியும். இப்ப எப்படி சொல்றது, ரைடர் வந்து ஒரு 100 to 150 அப்ப டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு 90 to 120 ஃபீல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். மெயினான விஷயம் எல்லாருமே கன்சிடர் பண்றது என்னன்னா, இது ஒரு டூரிங் பைக் அப்படிங்கும்போது சிட்டிக்குள்ளேயும் நம்ம ஓட்டுவாங்க. எல்லாமே அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது மைலேஜ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். ஸோ அந்த கேட்டகரியில் இந்த பைக் வந்து உங்களுக்கு லாங்கில் சிட்டியில் இந்த இடத்துல எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது? சிட்டி டிராஃபிக்ல வந்துட்டு நல்லாவே டிராப் இருக்கு ப்ரோ. ஒரு 19 to 22, 23 அந்த அளவுக்கு கூட டிராப் ஆகுது. 23 வரைக்கும் போகுது, டிராப் ஆகுது. பட் டிராஃபிக் வந்து நார்மலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 28, 29 வரைக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம ஹைவேல க்ரூஸ் பண்றேன்னா நான் ஃபர்ஸ்ட் 33 எல்லாம் கிடைச்சது எனக்கு. நான் அட்ட ஸ்ட்ரெச்ல திண்டுக்கல் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன். அந்த ஒரு இதுல வந்துட்டு எனக்கு 33 எல்லாம் கிடைச்சது. கோயம்புத்தூர் திண்டுக்கல், திருப்பி திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் வரும்போது அது எதுவுமே பெருசா எதுவும் பிரச்சனை இல்லை. 33 எல்லாம் கிடைச்சிருக்கு. ஹில்ஸ்ல வந்து ஃபுல் டிராப் தான் ப்ரோ, 19 to 20 வந்தா கிடைக்கும். ஏன்னா வண்டி வந்து ஏறப்ப எந்த திணறலும் இருக்கிறது இல்லை. ஸோ வந்து பவர் மேக்ஸா அவுட் பண்றதுனால ஃபுல் டிராப் தான். ஓகே, மேக்ஸிமம் மைலேஜ்னா எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சது? இப்ப கான்ஸ்டன்ட்டா கிடைக்குதுன்னா ஒரு 29 to 31 எதிர்பார்க்கலாம். லோயஸ்ட்னா 90, லோயஸ்ட்னா 19 to 21 அந்த ரேஞ்ச். அதான் 19 to 21, அங்க வந்து 29 to 31. இதோட அந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு அண்ட் டயர்ஸோட கிரிப்பு இதெல்லாம் ரோட்ல போகும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது? இப்போ எங்காவது ஆஃப் ரோட்ஸ் ஓட்டியிருந்தீங்கன்னா அங்கெல்லாம் அந்த சஸ்பென்ஷன் பிஹேவியர், டயரோட கிரிப்பு மெயினாக கேட்கணும். அது எப்படி இருக்கு? ஏன்னா எம்ஆர்எஃப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க இன்னும் டயர் சேஞ்ச் பண்ணல. டயர் சேஞ்ச் பண்ணல. 13,000 வாங்குறப்ப இருந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இப்ப இல்ல. ஏன்னா நிறைய இடத்துல ஸ்லிப்ஸ் வந்துட்டு ரீசன்ட் இந்த பாஸ்ட் ஒரு 5,000 கிலோமீட்டருக்குள்ள வாங்கி, ஏன்னா அது வரைக்கும் ஒரு டயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு 7,000 வரைக்குமே பண்ணுவீங்களா? அந்த கேட்டகரியில அந்த ரேஞ்சில் உங்களுக்கு எப்படி இருந்தது டயர்ஸ்? அந்த டைம் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. இப்போ வந்துட்டு டயர் வந்து ஃபுல்லா எப்படி சொல்றது, அட்லீஸ்ட் ஒரு 60% போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நானு. பார்த்தாலே தெரியுது. அந்த இப்போ வந்துட்டு நல்லாவே ஒரு ஸ்லிப் இருக்கு. கார்னர்ஸ் டர்ன் பண்ணும்போது லைட்டா சாண்ட் இருந்தா கூட ஃபுல்லா சஃபில் பண்ணி விடுது. ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம தான் இருக்கு. சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா பேக் வந்து ஸ்டிஃபர் சைடு தான் இருக்கு. ஏன்னா இப்போ லாங் டிராவல் பண்றப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா பார்ட் டோல்ஸ் நிறைய வருது. அந்த டைம்ல வந்து நீங்க போறப்ப பெருசா இம்பாக்ட் இருக்கிறது இல்ல. ரைடருக்கும் சரி பீலியனுக்கும் சரி பெருசா இம்பாக்ட் இருக்கிறது இல்ல. அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா கிராஸ் ஆயிடுது. இந்த டாமினார் 400ஓட சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்கு? குவாலிட்டி வைஸும் சரி, காஸ்ட் வைஸும் சரி, சர்வீஸ் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூருக்குள்ள தான் நீங்க மெயினா சர்வீஸ் பண்ணன்னு சொன்னீங்க. ஸோ இங்க வந்து எப்படி ஓகேவா இருந்துச்சு ப்ரோ. ஃப்ரீ சர்வீஸ் வந்து பரவாயில்ல. ஆக்சுவலா அப்ப என்ன பிரச்சனைனா, என்னால வந்துட்டு கிளட்ச் பிடிக்காம இக்னிஷன் பண்ணா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நியூட்ரல்லையும் கிளட்ச் பிடிச்சா மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் ஆரம்பிச்சு. அதான் போய் இது பண்ணா அவங்க வந்துட்டு எதுலையுமே ஒரு இதே இல்லை, எல்லாத்துக்கும் அலட்சியமா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. டைமே சொல்ல, ப்ராப்ளம் என்னன்னு ரெகக்னைஸ் பண்ணி சொல்றதுக்கே வந்து டைம் சொல்ல. வண்டி நிறைய இருக்கு, விட்டுட்டு போங்க, எப்ப பாப்பன்னு தெரியல, பார்த்தா வந்து உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றோம். பிரச்சனை வந்து இப்ப உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற சின்ன டீலர்ட்ட
ஃபேஸ் பண்ணீங்களா இல்லை இருக்கலே பெரிய டீலர் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணீங்களா? ஏன்னா சின்ன டீலர்னா உங்களுக்கு ஆல்ரெடி லோட் அதிகமாக இருக்கும். ஸோ பெரிய டீலர் அப்படிங்கும்போது பெரிய சர்வீஸ் சென்டர் நிறைய லேபர் இருப்பாங்க. ஸோ அங்கேயும் இதே மாதிரி பெரிய பிரான்ச்சுக்கு போனப்போ தான் அவங்க இந்த மாதிரி இது பண்ணாங்க. சர்வீஸ் எந்த அளவுக்கு பண்ணாங்க? நல்லா இருந்தது சர்வீஸ் உங்களுக்கு? சர்வீஸ் வந்துட்டு அதுதான் எடுத்து ஒரு 4 days நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் திருப்பி 4 days கழிச்சு அதே பிரச்சனை தான். ரூட் காஸ் கண்டுபிடிக்கல, டெம்பரரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பைக்ல வந்து மெயினாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து நான் கேட்கணுன்ட்டு இருந்தேன். இதில் 2 இருக்கும், ஒன்று டேங்க்ல இருக்கும், இன்னொன்று வந்து இந்த டூம்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட ஃபீல் எப்படி இருந்தது? இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சும்மா ஒரு நார்மல் பைக் வந்தாவே டிஜிட்டல் வந்துருச்சு. இது வந்து பெருசாக ஃபேஸ் லிஃப்ட்டோ ஆர் அப்கிரேட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் வச்சிருக்காங்க இந்த டாமினர். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் எப்படி இருக்குது? இப்போ வரைக்கும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு இதே நல்லா இருக்குது, பெருசாக ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை? இந்த 2 டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ஒரு விதத்தில் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கும் போதே ஆக்சுவலாக 500 kilometers ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகும். அப்போவே வந்துட்டு இந்த கீழே செகண்டரி மீட்டரில் இருக்கிறது எல்லாமே உங்கள் ப்ரைமரி மீட்டரில் பார்க்குற மாதிரி அவங்களே ப்ரோக்ராமிங் வந்து மூவ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ வந்துட்டு அது பெரிய இது இல்லை. அதே மாதிரி நான் வந்து பெரிய ப்ளூடூத் பர்சன் கிடையாது. எனக்கு வண்டி ஸ்க்ரீன்ல டைரக்ஷன் பார்க்கறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை. ஸோ வந்துட்டு எனக்கு இதுவே வந்துட்டு இனஃபா ஃபீல் பண்றேன். எனக்கு தேவையானது இருக்கு, ஃபியூயல் கேஜ் பார்க்கணும், ஓடோமீட்டர் இருக்கு, ட்ரிப் கால்குலேட்டர் இருக்கு, அதுவே எனக்கு தேவையானதா இருக்கு. அதுவும் விசிபிலிட்டியும் ஒன்றும் பெருசா இது இல்லை. மேபி ஹார்ஸ் சன்லைட்ல கொஞ்சம் டவுன் ஆகலாம், மற்றபடி மற்ற நேரம் எல்லாமே விசிபிலிட்டி வந்து பெர்ஃபெக்டாக தான் இருக்கு. ஓகே, இந்த பைக்கில் இப்போ லைட் விசிபிலிட்டி எந்த இருக்குது? எல்லாமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஆர்எல் ஆகட்டும், இதோட ஹை பீமு நார்மலாக ஓட்டுறதுக்கு இருட்டில் வந்து எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது? நீங்கள் ரொம்ப டூரிங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நைட்டில் வந்து எக்ஸ்ட்ரா லைட்ஸ் ஏதாவது ஆட் பண்ண வேண்டி வருமா, இல்லை இதுவே ஓகேவா இருக்குமா? எப்படி லைட்டை பொறுத்த அளவுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்னு சொல்லலாம் எனக்கு இந்த வண்டியில பிடிச்சது. மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது பவரும் சரி விசிபிலிட்டியும் சரி நல்லாவே இருந்துச்சு. நல்லா இருக்கு, த்ரோ சூப்பரா இருக்கு, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். இப்போ டாமினார் பொறுத்த வரைக்கும் யாருமே பிரேக் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கிற மாதிரி பேசல இது வரைக்கும். ஸோ நீங்க பிரேக் வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா பேக் பிரேக் வந்து திட்டத்திட்ட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி தான் இருக்கு. அது சும்மா இருக்கு வண்டியில. நீங்க ஒரு 60-70க்கு மேல கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ரெஸ் பண்ணா கூட அது நிக்காது, அது பாட்டிக்கு போயிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு பேக் பிரேக்கு. ஏபிஎஸும் இன்ஜின் பிரேக்கிங்கும் இருக்கனால நம்ம வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு ஈஸியா இருக்கு மேனுவர் பண்றதுக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏபிஎஸ் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். முன்னாடி இருக்க பைட்டர்ஸ் தான் பின்னாடி வந்துட்டு சப்போர்ட் லைட்டா ஒரு 10% 20% சப்போர்ட் பண்ணிருக்கு, அதுல தான் மேனேஜ் பண்ற மாதிரி. நீங்க இன்ஜின்ல இருந்து எந்த அளவுக்கு ஹீட் எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஹீட்டிங் வைஸ் இன்ஜின் ஹீட் எந்த அளவுக்கு? இன்ஜின் ஹீட் ஃபீல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சிட்டி டிராஃபிக்ல தான் ஹெவியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப ஹெவி டிராஃபிக் அப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஹீட் ஃபீல் பண்ணணும். உங்க தைஸ் சம்டைம்ஸ் உங்களோட ஹிப் வரைக்குமே ஹீட் ஃபீல் ஆகும், அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும். பட் வந்து லாங்ல வந்து பெருசா அவ்வளவா நான் ஹீட் ஃபீல் பண்ணதில்லை. ஓகே, அதுவும் கிளைமேட் எப்படி சொல்றது, சன்னியா இருந்தா கூட அவ்வளவா ஒன்றும் பெருசா ஃபீல் பண்ணதில்லை. ரெய்னியாலாம் இருந்துச்சுன்னா சுத்தமாவே ஃபீல் பண்ண மாட்டீங்க, சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க கூலிங். சிட்டில வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. சிட்டிக்குள்ள டிராஃபிக்ல மெயினா ஃபீல் ஆகும். கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா கூட அப்பவும் உங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. இப்போ இங்க இந்த பைக்கு நீங்க ஆக்சசரிஸ் என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க, இல்ல என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க ஆட் பண்றதுக்கு? நான் இப்போ வரைக்கும் எதுவும் ஆட் பண்ணல. நான் மெயினா 2 விஷயம் பண்ணணும்னு நினைச்சது வந்துட்டு, ஒன்று எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராபிங் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஆங்கிள்டு ஹேண்ட் ரைசர் ஒன்று பார்த்து வச்சுருந்தேன், அது ஆட் பண்ணுன்ட்டு இருந்தேன். அதே மாதிரி சீட் வந்துட்டு ஒன்று ஜெல் சீட்டு இல்லைன்னா ஏர் குஷன் ஷீட் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சேன், இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறக்கா. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் ஆக்சசரிஸ் இன்க்ளூட் பண்ணணும்னு மைண்டில் இல்லை. ஆல்ரெடி தேவையானதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன அதுக்கு மேலே வேணா டாப் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ நீங்கள் இந்த பைக்கை வந்து யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நீங்கள் இப்போ 13,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க, இதை வச்சு இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பர்பஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பைக் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் இந்த பைக்கு? நான் இப்போ வந்து இந்த பைக்கை யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து இன்னும் அப்கிரேட் எதுவும் பெருசாக அவங்க பண்ணவே இல்லை. வந்த UG2ல அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக வந்து அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் 20 பெட்ரோல் ஆட் பண்ணலாம், அது மட்டும்தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, வேற எதுவும் பெருசாக அப்கிரேட் பண்ணலை. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, ஃபியூச்சரில் வந்து இதே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து தட்டுப்பாடாக தான் இருக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உன்னி ஃபியூச்சரில் என்ன பைக் வருதோ அதை
பாக்குறதா நம்மளுக்கு பெட்டர். ஓகே. இல்ல ரொம்ப கீனா இருக்கீங்க, இந்த பைக் தான் ரொம்ப நாளா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க என்னைய மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சஜஸ்ட் பண்ண வழிய, இப்போ புதுசா ஒரு 150cc இருந்து அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்துட்டு இதை ஒரு நல்லா இருக்கு லுக் வைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை கன்சிடர் பண்ணலாம்னா வேணாம். ஓகே. இந்த பைக்கில் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு கான்ஸ் இந்த மாதிரி சொன்னா என்ன நல்லா சொல்லுவீங்க? இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் கான் வந்து பிரேக்கிங் தான் ப்ரோ. என்ன சொன்னாலும் எனக்கு பிரேக்கிங்ல தான் மைண்ட் போகுது. ஏன்னா அவ்வளோ இதா இருக்கு. பிரேக்கிங் மென்ஷன் பண்றதுக்கு ரீசன் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டுக்கிறேன். ஏன்னா பிரேக்கிங் அப்படின்னு போகும்போது சுத்தமாவே பிரேக் இல்லையா, இல்ல ஓகேவா இருக்கு, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. பிரேக் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா எப்படி சொல்றது, நீங்க ஃப்ரண்ட் பிரேக் மட்டுமே வச்சு எல்லா இடத்துலயும் இது பண்ண முடியாது. என்னதான் ஏபிஎஸ் இருந்தாலும் எல்லா சிச்சுவேஷன்லயும் ஃப்ரண்ட் பிரேக் உங்களை காப்பாத்தாது. ரெண்டு பிரேக்குமே காம்பினேஷனா ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஓகே. அந்த ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு, 90% வாய்ப்பு இந்த பைக்ல இருக்கு. ஏன்னா பேக் பிரேக் வந்து அவ்வளவு மோசமா இருக்கு. ஓகே. அதேதான். சர்வீஸ் சென்டர்ல சொல்லியுமா அவங்க எதுவும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலையா உங்களுக்கு? அவங்க கிளீன் பண்ணாங்க, டிஸ்க் பேட் சேஞ்ச் பண்ணாங்க, வேற அவங்கனால அவங்க சைடுல என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணாங்க. ஆனா ஆக்சுவலா அது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணாலுமே இப்போ அவங்க பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, பேட் மாத்தி கொடுத்தாலும் சரி, ஒரு 2 days லைட்டா பிடிக்குதுன்னா திருப்பி பழையபடிதான் போயிருது. ஆமா. மத்தபடி ப்ராப்ளம்ஸ்னு என்ன சொல்லுவீங்க இதுல? ஒண்ணு வந்துட்டு புதுசா வராங்க, ஒரு 150ல இருந்து 400 வரவங்க கண்டிப்பா வெயிட் ஃபீல் பண்ணுவாங்க. வெயிட் யூஸ் ஆகிற வரைக்குமே அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்க்கிங் இடம் வந்து நார்மலா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எவ்வளவு யூஸ் ஆனாலும் இப்ப பார்க்கிங் இடம் வந்து கொஞ்சம் மண்ணாவோ கல்லாவோ இருக்குன்னா கண்டிப்பா கொஞ்சம் இழுக்க பிடிக்க எல்லாமே கஷ்டம் தான். அது என்ன பழகினாலும் அது வெயிட் தெரியும். ஸ்பேஸ்ல ஹேண்டில் பண்றது டஃப்பான ஜாப். பெரிய பைக்கின் போகும்போது அது இருக்கதான் செய்யும். வைப்ரேஷன்ஸ் இருக்கும் ப்ரோ, ரொம்ப இல்ல பட் இருக்கு. நார்மலா இருக்கு. ரொம்ப நான் சொல்ல மாட்டேன், அதான் சொல்றேன். 90 to 110 க்ரூஸ் பண்ணீங்கன்னா அப்ப எதுவும் தெரியாது. நீங்க 125 130 க்ரூஸ் பண்ணனா கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இது இந்த காரணத்துக்காக இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட அட்வான்டேஜஸ், ப்ரோஸ் அந்த மாதிரி. ஒண்ணு வந்து பவர் ப்ரோ. இவ்வளவு வெயிட்டான வண்டியில இவ்வளவு பவர் இருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னா ஸ்டெபிலிட்டி ஒண்ணு. ஓகே. சில வண்டி வந்து கண்ட்ரோலா ஃபீலே ஆகாது பவர் போறப்ப. எனக்கு இந்த வண்டியில அப்படி ஃபீல் ஆனதே இல்லை. அப்புறம் இந்த வெயிட்டே தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது வண்டி பாஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த விண்ட் ஃப்ளோ வரும்போது நிறைய வண்டி ஹைவேஸ்ல வந்து மூவ்மெண்ட் இருக்கும். எனக்கு இப்போ ஆப்போசிட்ல ஒரு லாரியே கிராஸ் ஆனாலும் அவ்வளவு ஒன்றும் மூவ்மெண்ட் இல்ல, ரிஃப்ளெக்ஷன் இல்ல, நீட்டா யூஸ் பண்ண முடியுது, ஸ்டேபிளா போகுது. அது ஒரு அட்வான்டேஜ் சொல்றேன். அந்த வெயிட் வந்து அந்த இடத்துல நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. அப்புறம் அதே மாதிரி 400cc லாங் டிராவல் பண்ணும்போது மைலேஜுமே எனக்கு அட்வான்டேஜா ஃபீல் ஆகுது, பெட்டரா இருக்கு. ஆமா, மத்த வண்டி கம்பேர் பண்ணும்போது இந்த சிசில இருக்க வண்டி கம்பேர் பண்ணும்போது மைலேஜுமே அட்வான்டேஜ் தான் ஃபீல் ஆகுது. ஓகே. நீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த வண்டி எடுத்து? இதோட பர்பஸ் சால்வ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? ஆக்சுவலா நான் டூர் போகணும்னு தான் எடுத்தேன். ஆனா நான் இன்னும் பெருசா டூரிங் போகாம இருக்கேன். அது வந்து என்னோட நெகட்டிவ் சைடு, டவுன் சைடுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ வரைக்குமே எந்த விதத்துலயும் என்னை ரொம்ப பெருசா டிசப்பாயிண்ட் பண்ணல. ஓகே. ஏன்னா நான் ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். அதான் சொல்றேன், நான் 4 years வெயிட் பண்ணி யாரும் ஹெல்ப் இல்லாம நானே எல்லாம் பண்ணி நானே எடுத்த வண்டி. ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே தான்.